இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமலை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியான எபிசோடுக்கு நான் தயாராகிருக்கேன். அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் கண்டென்ட்டோடு தான் நான் வந்திருக்கேன். அப்படி யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆசைப்பட்ட வரதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேன் வலை கரடி, புரியலையா? ஹனி பேட்ஜர். ஹனி பேட்ஜருங்கிற அனிமலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆள் தான் இவர். வழக்கமாக நம்ம பிள்ளைங்கள பார்த்தா கொஞ்சம் ஜர்க்காகும் இல்லையா? அதே மாதிரி அனிமல் கிங்டமில் இந்த ஹனி பேட்ஜரை பார்த்தா எல்லா அனிமல்ஸும் ஜர்க்காயிடும். அந்த அளவுக்கு அனிமல் கிங்டம் உடைய பிள்ளைங்க தான் இந்த ஹனி பேட்ஜர். ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனு கத்துவோம். என்ன எவ்வளோ தூரம் சொல்கிறேன், அந்த அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு அனிமல் அது அப்படின்னு நீங்கள் க்யூரியஸ் ஆகிறது எனக்கு புரியுது. டிலே பண்ணாமல் கண்டென்ட்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் ஹனி பேட்ஜரை பற்றி சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். கமான். ஹனி பேட்ஜரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ ஹனி பேட்ஜரை பற்றி நம்ம பார்க்கலாம். எங்கள் கேமராமேன் கொஞ்சம் மரம் விட்டு மரம் தாவக்கூடியவர், புரியலையா? புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹனி பேட்ஜர் அப்படிங்கிறதுக்கான தேடலே எங்களுடைய படம் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு. அது என்ன படம்னா, ஸ்டார்ட் கமான் இன்செட் நீ கூட இதை ஹனி பேட்ஜர்னு சொல்லுவ. ஹனி பேட்ஜர்னு ஏன் இந்த படத்தில் அப்படி ஒரு டைலாக் வந்தது, அந்த அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தேட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு வேளை இருக்கலாம். ஒரு தடவை ஹனி பேட்ஜர் நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள புந்துருச்சு. நீ வச்ச டிராப்லயும் மாட்டல, ஹேரோல் விட்ட ஸ்பீர்லயும் குத்து வாங்கி சாக, என் கையால குண்டடிப்பட்டு செத்து போச்சு. உண்மையிலே ஹனி பேட்ஜர் அப்படிதான். யார் கைக்கும் அவ்வளோ சுழுவா மாட்டாத ஒரு பிள்ளைங்கோ தான் இந்த ஹனி பேட்ஜர். இந்த ஹனி பேட்ஜரை பார்த்தாலே பெரிய பெரிய கைகளாக கூட அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கை தான் இந்த ஹனி பேட்ஜர். இந்த அனிமல்ஸ்லாம் அலறதுக்கான காரணம் பயங்கரமான பலசாலி இந்த ஹனி பேட்ஜர் அப்படிங்கிறது இல்லை, அந்த அளவுக்கு நியூசன்ஸ் பண்ணுற கேரக்டர் இந்த கேரக்டர். அனிமல்ஸுக்கு மட்டுமா, மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட நியூசன்ஸை தரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஹனி பேட்ஜர். எந்த அளவுக்குன்னா, ஊருக்குள்ளே ஏதாவது கோழி குஞ்செலாம் வளர்க்குறாங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஹனி பேட்ஜர் இருந்துச்சுன்னா அவங்க பாடு திண்டாட்டம் தான். மொத்த கோழி குஞ்சையும் மொத்தமாக முடிக்கிறதுல கில்லாடி இந்த ஹனி பேட்ஜர். ஆடு மாடு கோழிலாம் வளர்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, எந்த மிருகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேலியை போட்டு வைப்பாங்கல்ல. ஆனால் இந்த ஹனி பேட்ஜர் என்ன பண்ணுன்னா, மண்ணுக்குள்ளே தோண்டி அந்த பக்கமாக வெளியில் மொத்த கோழியும் ஆட்டையை போடும். ஒரு வாட்டி 36 கோழியை ஒரே நாள் நைட்டில் ஒரு ஹனி பேட்ஜர் காலி பண்ண சம்பவம்லாம் கூட நடந்திருக்குங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாது, எனக்கு பிடிக்காது. சரி, இந்த மனுஷங்களுக்கும் இந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு நம்ம லேட்டராக வருவோம். மற்ற மிருகங்களுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு வருவோம். ஹனி பேட்ஜரை எந்த மிருகத்தாலையும் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு பெரிய மிருகம் இந்த ஹனி பேட்ஜரை பிடிக்கணும்னு கவ்விச்சுன்னு வச்சுக்கோங்க, அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கவ்வுன அனிமலுக்கு அதுதான் கடைசி நாள்னு அர்த்தம். திருப்பிக்கிட்டு தன்னுடைய கூர்மையான பல்லை வச்சோம், நகத்தை வச்சோம் பிடிச்ச அந்த மிருகத்தை கண்டம் பண்ணிடும் இந்த ஹனி பேட்ஜர். இப்படி ஹனி பேட்ஜர் சிங்கத்தையே ஓட விட்ட விஷயம்லாம் கூட இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹனி பேட்ஜருடைய டயட்டில் 25% எது இருக்குன்னா வெனாமஸ் ஸ்னேக்ஸ், விஷத்தன்மையுள்ள பாம்புகள் தான் இருக்குது. எவ்வளோ விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி, அதை லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுல கில்லாடி இந்த ஹனி பேட்ஜர். ஏன் இருக்கிறதுலே அதிக விஷமுள்ள பாம்புன்னு சொல்கிற ராஜநாகம் போட்டால் கூட இது டபக்குன்னு படுத்து தூங்குற மாதிரி படுத்து தூங்கிடும். அதுக்கப்புறம் டபால்னு எந்திரிச்சிட்டு இது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் தான் இந்த ஹனி பேட்ஜர். எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்குது, விஷமே இதுக்குள்ளே ஏறாதா அப்படின்னா ஏறாது. ஏன்னா இதுக்கு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய பரிசுங்கிறது அந்த மாதிரி. பாம்பெல்லாம் வேட்டையாடுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, கரெக்ட். இது ஒரு கீரிப்பிள்ளை இனத்தை சார்ந்தது. தமிழில் இதை தேன் வலை கரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ரொம்ப ரேராக தென்படக்கூடிய ஒரு மிருகம் இது. ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இது ரொம்ப அதிகமாக தென்படக்கூடிய ஒன்று. அதிகமாக ட்ரையான ஏரியாவில் தான் இந்த ஹனி பேட்ஜர் அப்படிங்கிறது வாழும். ஆனால் அந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் வாழும்னு சொல்லவே முடியாது. எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அங்கே சர்வை பண்ணுறதுல சூப்பரான ஒரு மிருகம் இந்த ஹனி பேட்ஜர். கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரமுள்ள மலைப்பகுதிகளில் கூட இந்த ஹனி பேட்ஜர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இதோடைய சர்வைவல் ஸ்கில்லுங்கிறது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இதுக்கு அழிவே கிடையாதுயா, இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய உலக நிறுவனம்ங்கிறது சொல்லிருச்சு. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஹனி பேட்ஜர் ரக்கடாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, ஆளே ரக்கடான டைப்பு தான். எதை பற்றியுமே கவலை கிடையாது, யாரை பற்றியும் பயம் கிடையாது. அசால்ட்டாக எல்லாரையும் டீல் பண்ணணும் இந்த ஹனி பேட்ஜர். ஆனால் எடுத்த உடனே அட்டாக் மோடு போகாது. முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறதுக்கு பார்க்கும்.
தப்பிக்க முடியாத சூழல் வந்ததுன்னா இந்த ரேட்டல் ஸ்னேக் ஒரு சவுண்டு எழுப்பும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு சவுண்டுங்கிறத இந்த ஹனி பேட்ஜரும் எழுப்பும். அதை தாண்டியும் ஆபத்து கிட்டக்க நெருங்கி வருது அப்படின்னா டபால்னு வாழை தூக்கி டம்முன்னு ஒரு பாம்பை போடும். கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. அதோட ஸ்மெல்லுங்கிறது பட்டு பயங்கரமாக இருக்குது, தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியும் தெரிச்சு ஓடாமல் மறுபடியும் கிட்டக்க நெருங்கி வருதுன்னா தான் அட்டாக் மோடுக்கே போவார் தலைவர். ஒருவேளை அப்படி அட்டாக் மோடுக்கு போயிருச்சுன்னா யாருக்கு கஷ்டம் அப்படின்னா எதிராளிக்கு தான் கஷ்டம். அதுலேயும் யாருக்கு நஷ்டம்னா அந்த எதிராளி ஒரு ஆணாக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி ப்ரோ. இன்னைக்கு ஒரு சந்தந்த பூரா சதையோட உரிச்சு எடுக்கல. வேணாம், இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. வேணாம், உயிர் நாடி விட்டு சுட்ட போயல. இப்படி கரெக்டாக கவ்வுறது மட்டும் இல்லைங்க, கவ்வுட அதை அப்படியே பட்டால்னு கட் பண்ணிடுமா ஹனி பேட்ச். கட் பண்ணதுக்கு அப்புறமா கட்ட 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 கட்டன்னு ரத்தம் ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் ஊற்றி மொத்த ரத்தம் வெளியில் வந்து செத்து விழுந்ததுக்கப்புறமா தான் சிரித்து முடிக்குமா. இது எவ்வளோ குர்ரமாக இருக்குது பாருங்க. இப்படி மங்களகரமாக இருந்துக்கிட்டு மட்டமாக நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இப்படி தன்னோட சைஸை விட பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிருகங்களை விரட்டி விடுறது மட்டும் இல்லை, வேட்டையாடுறதும் இந்த ஹனி பேட்ஜருக்கு வழக்கம். பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மான்கள் பறவைகளை கூட இது வேட்டையாடும். அப்போ இது வேட்டையாடினா இதோட டயட் தான் என்ன? இதோட டயட்டுங்கிறது ஆம்னிவோரஸ். இது எதுனாலும் சாப்பிடும். கண்ணுக்கு மாற்ற எல்லாமே நமக்கு சாப்பாடு தாண்டா அப்படின்னு எடுத்து சாப்பிட்ற ஒரு இனம் தான் இந்த ஹனி பேட்ஜர். ஆனால் இதுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஹனி பேட்ஜர். ஹனி தான் இதுக்கான பிரதான உணவு. எங்கெங்கெல்லாம் நல்ல சுவையான தேன் இருக்குமோ அது தேடி கண்டுபிடிச்சி அந்த தேன் கூட்டை உடச்சி தள்ளிட்டு அதிலிருந்து தேனை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கும். இப்படி தேனை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு இதுக்கு இயற்கையான புலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோடைய மூக்குங்கிறது தூரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு காதுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மிருகத்துக்கு காது எங்கே இருக்குன்னே தெரியாது, பாம்பு மாதிரி தான் இருக்கும். இதோடைய காதுங்கிறது இதோடைய மண்டைக்கு பின்னாடி இருக்குது. இதோடைய தோளால் இது மூடப்பட்டிருக்கு. ஏன் இப்படி மூடப்பட்டிருக்குன்னா தற்காப்புக்காக. காதை பிடிச்சி யாரும் தூக்கிடக்கூடாது, இதில் காதுங்கிறது நமக்கு பலவீனமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்புங்கிறது இயற்கை அதுக்கு கொடுத்துருக்கு. இவ்வளோ மூடப்பட்ட காது இருந்தாலும் அதுக்கான செவித்திறன்கிறது ரொம்ப ஷார்ப். அந்த அளவுக்கு இந்த புலன்களை பயன்படுத்தி தான் ஈஸியாக வந்து தேன்களை வேட்டையாடுது இந்த ஹனி பேட்ஜர். ஆனால் தேனை வேட்டையாடுறதுக்கு இந்த ஹனி பேட்ஜருக்கு இன்னொரு உயிரினம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணாத ஒன்று. ஆனால் ஒரு நம்பிக்கைங்கிறது கிராமிய வழக்குகளில் இருக்குது. அது ஹனி கைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை. இந்த ஹனி கைடுங்கிறது மனிதர்களுக்கு வழிகாட்டும். எங்கெல்லாம் தேன் கூடு இருக்கோ அங்கெல்லாம் சத்தம் போட்டு மனிதர்களை வரவழைக்கும். மனிதர்கள் தேனை எடுத்தது போக மீதி இருக்கிற தேனை வந்து அந்த பறவைக்கு தருவாங்க. அந்த பறவை வந்து அந்த தேன் கூடில் இருக்கக்கூடிய லாவா இருக்கும்ல, தேனீக்களுடைய புழுக்கள், அதை சாப்பிடும். அதே மாதிரி அந்த தேன் கூடுடைய வேக்ஸ் எடுத்து சாப்பிடும். இது அந்த பறவைக்கான உணவாக இருக்கும். இந்த ஹனி கைடுங்கிற பறவை தான் இந்த ஹனி பேட்ஜருக்கும் உதவுது. எங்கெங்கெல்லாம் நல்ல தேன் இருக்கோ கூடு இருக்கோ அதெல்லாம் பார்த்து சவுண்ட் எழுப்போம். அந்த ஒளியை கேட்டுக்கிட்டு இந்த ஹனி பேட்ஜர் போய் அந்த தேனை வந்து வேட்டையாடும். மீதி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து இந்த பறவைக்கு வந்து விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனி பேட்ஜரோட காதை பற்றி பேசும்போது ஒரு தோல் மேட்ரை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தோல் தான் இந்த ஹனி பேட்ஜருக்கான ஒரு பெரும் பலம். இந்த தோல் வந்து ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு தோல் இதுக்கு. அதாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்கள்லேயே ரொம்ப அதிக அளவுக்கு திக்னஸ் கொண்ட தோல் வந்து இந்த மிருகத்துக்கு தான் இருக்குது. இந்த திக்னஸ்னால எந்த ஒரு ஷார்ப்பான பொருளும் இந்த தோலை துளைச்சிக்கிட்டு போய் இந்த மிருகத்தை தாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஈட்டி எரிஞ்சால் கூட இந்த ஹனி பேட்ஜருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல் வந்து இந்த மிருகத்தை விட ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒன்று. தோலுக்கு கீழே குட்டியாக தான் இந்த மிருகத்துடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறதே இருக்குது. ஒரு பெரிய சைஸ் ஒரு ஜர்க்கினை போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் தான் இந்த ஹனி பேட்ஜருடைய உடல் அமைப்புங்கிறது இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு பெரிய மிருகம் வந்து இதை வேட்டையாடிச்சு கவ்விச்சு அப்படின்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணி தன்னுடைய தோலை பிச்சுக்கிட்டு வெளியில் வந்து கூட இதால் அட்டாக் பண்ண முடியும். இதோடைய சயின்டிஃபிக்கல் நேம் அப்படிங்கிறது மெலிவோரா கெபென்சஸ். இதை பல இடங்களில் ஹனி பேட்ஜர்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து இதை ரேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டில் அப்படிங்கிறதுக்கு தேன் அப்படிங்கிற ஒரு பொருளுங்கிறது இருக்குது. இன்னொன்று ரேட்டில் ஸ்னேக்கில் ஒளி எழுப்புற மாதிரி இது ஒரு ஒளி எழுப்போம் அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கு இந்த ரேட்டில்ங்கிற பேர் இருக்குது. இது அதிகமாக இரவில் புழங்கக்கூடிய ஒரு மிருகம். சமயத்தில் பகல்லையும் இது வந்து புழங்கும். அது இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி இது தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கும்.
அங்கே ப்ரெடேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதால் தனக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பகல்லையே ஒரு கிளம்பி போய் வேட்டையாடுறதுக்கு போயிடுவார். ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களால் தனக்கு அதிகமாக ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இரவு நேரத்தில் வந்து இது வேட்டையாடுறதை அதை வழக்கமாக வச்சுக்கும். இந்த ஹனி பேஜர் எங்கே வாழும்? இது வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் தான். மண்ணை தோண்டி தோண்டி அதுக்குள்ளே தான் அது வாழும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தோண்டி தோண்டி இது வாழுமா. ஒரே இடத்துல நிரந்தரமாக அது இருக்கிறதுக்கான பழக்கங்கிறது ரொம்ப ரேராக. தோன்றதுக்கு போர் அடிச்சது அப்படின்னா கரையாம்புத்தை வந்து வீடாக மாற்றி அதில் போய் வாழ ஆரம்பிச்சிருமா இந்த ஹனி பேஜர். இந்த ஹனி பேஜர் அனிமல் கிங்டம்லேயே ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய மிருகங்களில் ஒன்று. மனிதர்கள் மாதிரியே டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த மிருகத்துக்கு இருக்குது. ஒரு வாட்டி என்ன ஆயிருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 ஹனி பேஜரை பிடிச்சி அதை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. முதல்ல என்ன பண்ணியிருக்கு, களிமண்லாம் எடுத்து உருட்டி படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி அது மூலமாக தப்பிச்சிருக்கு. இவங்க எப்படி கூண்டை திறக்கிறாங்க, எப்படி மூடுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதே மாதிரியே திறந்து வெளியில் எஸ்கேப் ஆகிருக்கு. அந்த 2மே திருப்பி பிடிச்சி ஹைட்டாக இருக்கக்கூடிய செவுறு இருக்கிற மாதிரியான இன்னொரு இடத்துல போட்டு அடைச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மரக்கட்டையை தூக்கி போட்டு அதில் இருந்து வெளியில் ஏறி தப்பிச்சிருக்கு. சரி, மரக்கலையெல்லாம் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டா இலையெல்லாம் எடுக்கிறதுக்கு கறி வச்சுருப்பாங்களா, அந்த டூலை யூஸ் பண்ணி வெளியில் ஓடி போய் தப்பிச்சிருக்கு. கையில் கிடைக்கிற எல்லா பொருட்களையும் வித்தியாசமாக பயன்படுத்தி அது மூலமாக தப்பிச்சிருக்குங்க இந்த ஹனி பேஜஸ். இதே மாதிரி வெளி உலகத்துலேயுமே வேட்டையாடுறதுக்கு புதுசாக டூல்ஸை யோசிக்கக்கூடிய ஒரு மிருகமாக இது இருக்குது. மரக்கிளையில் உயரமான இடத்துல வந்து பறவைகளுடைய கூடு இருக்குது, அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த கிளையில் ஏறுறதுக்கு கீழே விழுந்திருக்கக்கூடிய மரக்கட்டை இருக்கும்ல, அதெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே ஏறி அந்த மரக்கிளையை பிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் அது பார்த்துருக்கு. இப்படி மடகாஸ்கர் படத்தில் வர பெண்குயின் பண்ணுற வேலையெல்லாம் இதுங்க பண்ணியிருக்கு. What are you guys doing? We're digging to Antarctica. உண்மையிலேயே பெண்குயினுக்கு பதிலாக இந்த கேரக்டர் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் இந்த வீடியோ வந்து என் மனசை மாற்றிடுச்சு. இந்த ஹனி பேஜருடைய கடி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கடி. இது ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலையுமே அதோடைய வாயை பொளந்து அவங்கள விடுவிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதோடைய பிடிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு பிடிக்குது அப்படின்னா முதல்ல பின்னங்கால்களுக்கு தான் இது குறி வைக்குமா. அப்படி குறி வச்சு பிடிச்சா அதால் ஓட முடியாது, அது மூலமாக அதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய டாக்டிக்ஸாக இருந்திருக்கு. ஹனி பேஜருக்கு இருக்கக்கூடிய இந்த லூஸான திக்கான தோல் தான் இந்த பாம்பு கடியிலேருந்து அதை காப்பாற்றுது. பெரிய அளவுக்கு விஷம் அதுக்குள்ளே உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் காரணமாக இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கல் ஸ்டடியில் அதுக்கப்புறமா தெரிய வந்துச்சு. என்னென்னா மிடில் பைலோசின் காலகட்டத்தில் இருந்து எவல்யூஷன் ஆன இந்த ஹனி பேஜர் இனம் அப்படிங்கிறது காலப்போக்கில் பாம்பு மாதிரியான கொடிய விஷமுள்ள மிருகங்களுடைய கடியிலிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கான திறனையும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் பாம்பு கடிகளுடைய விஷம் இந்த ஹனி பேஜரை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. ஹனி பேஜர் இன்னும் தீவிரமாக படிக்கிறது மூலமாக பாம்பு கடிகளுக்கு ஏற்ற மருந்துகளை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்படி இவ்வளோ ஸ்கில் செட்டாக வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணுறது தான் மனிதர்களுக்கும் இந்த ஹனி பேஜருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே முக்கியமான காரணம். ஹனி பேஜஸை அவ்வளோ ஈஸியாக பிடிக்கவே முடியாது. வேட்டையாடணும்னு போனால் நாய்களை வச்சுக்கிட்டு வேட்டையாடவே முடியாது. ஏன்னா நாய் கடித்தா கூட அதால் தப்பிச்சிட முடியும், நாய்க்கு தான் திருப்பி கடி விழும். இன்னொன்று, ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு வெட்டலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. ஓடுற மிருகத்தை குறி வச்சு எரிஞ்சா கூட ஈட்டி பட்டுட்டு கீழே விழுமே தவிர அந்த ஹனி பேஜருக்கு எதுவுமே ஆகாது. பொறி வச்சு பிடிக்கிறது, எலக்ட்ரிசிட்டியை வச்சு பிடிக்கிறது, இதுதான் வந்து பாசிபிளான ஒரே சொல்யூஷன். ஆனால் அது எந்த டைமில் வருது, எப்போ போகுது, எப்போ வருதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி தான் இந்த ஹனி பேஜருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் டனலை போட்டு உள்ளே பூந்து வருது, இல்லைனா ஏற்கனவே இருக்கிற டனலில் வெளியிலேயே தெரியாத அளவுக்கு சத்தமே காட்டாமல் உள்ளே வந்துடுது. அதோடைய கலர் வேறு, இருட்டுக்குள்ளே கரெக்டாக பூந்து மறைகிற மாதிரி இருக்கிறனாலும் ஈஸியாக பிடிக்க முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆடு கோழி குஞ்சுகளாக வளர்க்குறவங்களுடைய நிலமைங்கிறது திண்டாட்டம் தான். ஆப்பிரிக்காவில் பல கிராமங்களில் இந்த ஹனி பேஜருடைய இந்த அட்ராசிட்டிஸ்னால ஏகப்பட்ட இழப்புகளை அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனுங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கையில் இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பேர் மாதிரி தான் ஹனி பேஜருடைய நடவடிக்கைகளும் இருக்குது. சரி, ஓகே பிக் பஸ், இதான் ஹனி பேஜரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு எபிசோட் பண்ணோம். ஓகே, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.